ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு ட்விஸ்டோட முடியிற கதை பிடிக்குமா? இந்த வீடியோ லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். ஜெஸ்ஸின்னு ஒரு பொண்ணு அவங்க அப்பார்ட்மெண்ட்டில் தூங்கிட்டு இருந்தாங்க. அவங்க ஹஸ்பண்ட் ஒர்க் விஷயமா ஊருக்கு போனனால அவங்களும் அவங்க கை குழந்தையும் தான் இருந்தாங்க. அப்போ அவங்க டோர் காலிங் பெல் கேட்டுச்சு. மணி 2:15. இப்போ யாருடான்னு போய் கதவை திறந்து பார்த்தாங்க. யாரும் இல்லை. மறுபடியும் பெல் கேட்டுச்சு. போய் பார்த்தாங்க. அப்போ கேட்டில் ஒரு பொண்ணு கையில் ஒரு குழந்தையோடு இருந்தாங்க. அந்த குழந்தை தூங்கிட்டு இருந்துச்சு. அது முகம் மூடி இருந்துச்சு. ஜெஸ்ஸி போய் உங்களுக்கு என்ன வேண்டும், நீங்கள் யார், ஏன் காலிங் பெல் அடிச்சிங்கன்னு கேட்டாங்க. அந்த பொண்ணு பேசாமே இருந்தாங்க. மறுபடியும் கேட்டாங்க. அவங்க பேசாமல் நடந்து போயிட்டாங்க. ஜெஸ்ஸி இது என்னடா இப்படின்னு கதவை பூட்டிட்டு பெட்ரூம் போய் பார்க்குறாங்க. அங்கே அவங்க குழந்தைய காணா. ரூம் ஃபுல்லாக தேடினாங்க, காணா. அப்போ தான் அந்த பொண்ணு கையில் வச்சுருந்த குழந்தை நம்ம குழந்தை போட்டுருந்த ட்ரெஸ் மாதிரியே இருந்துச்சுன்னு இவங்களுக்கு ஞாபகம் வருது. ஒரு வேளை பயத்துலன்னு சொல்லி ஓடி போய் பார்க்குறாங்க. கதவை திறந்து அந்த பொண்ணை காணா. கொஞ்சம் இறங்கி தெருவில் போய் பார்க்குறாங்க. தெருவில் அந்த பொண்ணு ஒரு கையில் ஒரு குழந்தையோடு நின்று இருந்துச்சு. ஜெஸ்ஸி வர்றதை பார்த்துட்டு குழந்தைய ரோடில் வச்சுட்டு கோடாரியை வச்சு அதோட தலையை வெட்டிட்டு மறைஞ்சு போயிடுச்சு. இவங்க கத்திக்கிட்டு போகிறாங்க. அப்போ ஒரு ஃபோன் சத்தம் கேட்குது. டக்குன்னு இருந்து பார்க்குறாங்க. அப்போ தான் தெரிஞ்சிச்சு அவங்க கண்டது கனவு. குழந்தை பக்கத்தில் தூங்கிட்டு இருந்துச்சுன்னு அந்த ஃபோனை அடித்து பேசுகிறாங்க. அப்போது அவங்களுக்கு ஒரு பேரதிர்ச்சி. ஏன்னா அந்த ஃபோனில் என்ன சொன்னாங்கன்னா, இன்று நீ கண்ட கனவு நாளை நிஜமாக நடக்கும்னு. இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.